ராம் நாராயண ராம். இந்த விஷயங்களை நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், ஏனெனில் நீங்கள் விரக்தியில் விழாமல் இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் பதிய வேண்டும். கொடுக்கும் மற்றும் பெரும் இடையில் வித்தியாசம் ஏற்படும். சிலர் கொடுக்க முடியும், சிலர் முடியாது. இது ஒரு விசித்திரமான சூழ்நிலையை உருவாக்கும். அந்த நிலை உருவாகாமல் இருப்பதே நல்லது. உங்களுடன் எனக்கு ஒரு உடன்படிக்கை உள்ளது. உங்களுக்கு எதையும் தர வேண்டிய அவசியமில்லை, ஆனால் என்னுடன் தொடர்பில் இருங்கள். நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன், நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும். நீங்கள் சாந்தமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையை வாழுங்கள். உங்கள் கடமையை சரியாக செய்யுங்கள். சரியான நேரத்தில் நான் உங்களை வழிநடத்தி விடுவேன். ஒரு குழந்தைக்கு தேனின் ருசி தெரியாமல் இருக்கும் வரை அது தேன் என்பதை கூட அறியாது. ஆனால் ஒருமுறை தேன் சுவைத்தவுடன் அதை விட்டுவிட முடியாது. உங்கள் நாவும் அதற்கு தயாராகிவிட்டது. நீங்கள் பெறும்போது பாருங்கள், நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கி விடுவீர்கள். உங்கள் பயணத்திற்கான பாதை தயாராகிவிட்டது. அந்த பாதையில் சென்றால் எல்லாம் தெளிவாகும், அனைத்தும் விளங்கும். நீங்கள் முழுமையாக அந்த சமாதியில் மூழ்கி விடுவீர்கள். ஒரு குருவாக நான் இருக்கிறேன், எனவே என்னை சிறிது விடுதலையுடன் பார்க்கவும். குரு மற்றும் பசுவுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பசுவின் பாலை கிடைக்க அதை வெளியில் திறந்து விட வேண்டும். அதுபோலவே குருவின் ஆன்மீக சக்தியை பெற நீங்கள் என்னை கட்டுப்படுத்தாமல் விட வேண்டும். எனக்கு அன்றாடம் நூற்றுக்கணக்கான சிக்கல்கள் வரும். அவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்வது சாத்தியமில்லை. சிலர் உதவிக்காக வரலாம், ஆனால் எல்லோருக்கும் சமமாக இருக்க முடியாது. நான் உங்கள் இலக்கை அடைய உங்களுக்கு உதவுவேன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பயணம் செய்ய 1000 பேர் இருந்தாலோ 10,000 பேர் இருந்தாலோ எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ராம் நாராயண ராம்.